புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும் பரமனுடன் பாதம் வந்தேனே, பரமனுடன் பாதம் வந்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. கரங்கள் தட்டி ஆவியை தந்த அமைதியில் வாழ, ஆவியை தந்த அமைதியில் வாழ அழைக்கும் உந்தன் கரம் பிடித்தேனே, அழைக்கும் உந்தன் கரம் பிடித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாமும் நன்பே என்று நான் வாழ, எல்லாமும்
அர்ப்பணித்தேனே எல்லாமே உமக்கா அர்ப்பணித்தேனே இயேசுவே உமது விலை மதிப்பில்ல இரத்தத்தினாலுமை மீட்டருளாயே இயேசுவே உமது விலை மதிப்பில்ல இரத்தத்தினாலுமை மீட்டருளாயே ஆராதனை 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 சத்தமாக ஆராதனை 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 கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா கரங்கள் தட்டி ஆராதனை 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 ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் சத்தமாக வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவர் இயேசுவை இரு கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன் 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 இயேசுவே ஆண்டவரே ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் 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 இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் உம்மை புகழ்கின்றோம் இயேசுவே இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இந்த அற்புதமான பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களது மத்தியிலே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கொடுக்கிறோம் ஆண்டவரே எமது பங்கு தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது அருட்சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களது பங்கினை வழிநடத்த உதவி புரிகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நோயாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் பலவீனமானவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பாதுகாப்பை வேண்டி காத்திருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே வேலை வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே வீடு கட்ட காத்திருப்பவரை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது இல்லங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது உறவினர்களை ஒற்று கூப்பிடுகிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது நண்பர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது மனைவியரை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே
ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே நன்றி. நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நல்லவராய் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இணைந்து ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றி போற்றி உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏந்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஏற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சுமந்து வழி நடத்தும் ஆண்டவரே. வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இயேசுவே மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆமென். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. நன்றி ஆண்டவரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். இயேசுவே ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. இயேசுவே தயங்கிடாதே, தாவி ஓடி வா. ஆமென். தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. ஆமென் ஆமென். தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. ஆமென். அப்பா நான் தவறு செய்தே, இயேசுவே உம்மன்பை உதறி சென்றே. ஆமாம் ஆண்டவரே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. இயேசுவே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை கண் பாருங்கப்பா. அப்பா நான் தவறு செய்தே, இயேசுவே உம்மன்பை உதறி சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை எங்களை பாருங்கப்பா. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை உம்முடைய மக்களை பாருங்கப்பா. நான் தவறு செய்தே. ஆமென் ஆமென். உம்மல்பை உதறி சென்றே. இயேசுவே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை ஆண்டவரே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை இயேசுவே அப்பா நான் தவறு செய்தே. இயேசுவே உம்மன்பை உதறி சென்றே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 9 முதல். இயேசு மக்களை நோக்கி இந்த உவமையை சொல்லத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நீண்ட காலம் நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் திராட்சை தோட்டத்து பழங்களில் தமக்குரிய பங்கை தொழிலாளர்களிடம் கொடுத்து அனுப்பும்படி ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் தோட்ட தொழிலாளர்கள் அவரை அடித்து வெறும் கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறு ஒரு பணியாளரை அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரையும் அடித்து அவமதித்து வெறும் கையராய் அனுப்பினார்கள்.
மூன்றாம் முறையாக அவர் ஒருவரை அனுப்பினார். அவரையும் அவர்கள் காயப்படுத்தி வெளியே தள்ளினார்கள். பின்பு திராட்சை தோட்ட உரிமையாளர், நான் என்ன செய்வேன்? என் அன்பு மகனை அனுப்புவேன், ஒருவேளை அவனை அவர்கள் மதிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டார். தோட்ட தொழிலாளர்கள் அவருடைய மகனை கண்டதும், இவன்தான் சொத்துக்கு உரியவன், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது சொத்து நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் அவரை திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். அப்படியானால் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை அழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் குத்தகைக்கு விடுவார். அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், ஐயோ, அப்படி நடக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று என்று எழுதியிருப்பதன் பொருள் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிற எவரும் நொறுங்கி போவார், அது எவர் மேல் விழுமோ அவர் நசுங்கி போவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்ஸ்டாகிராமில் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய ரீல்ஸ் நம்ம பார்க்கிறோம். அப்படியான ஒரு ரீல்ஸை சமீபத்தில் பார்த்தேன். அதை பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் கசிந்து வர ஆரம்பிச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையும் அவருடைய தந்தையும் ஒரு இடத்துல நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி சொல்வார், 8 வருஷத்துல பிறந்து 8 வருஷமா காலில் காலணிகள் அணியாதவர்கள் 2 ஸ்டெப்பு முன்னாடி வாங்க அப்படிம்பாங்க. உடனே அந்த குழந்தை, நாம நிறைய அணிகிறோம் அப்படின்ட்டு அது ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வரும். திரும்பி பார்க்கும், தந்தை அப்படியே நின்று கொண்டிருப்பார். அடுத்தது, வருடந்தோறும் புதிய துணிமணிகளை அணிகிறவர்கள், அடிக்கடி புது துணி அணிகிறவர்கள் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வாங்க அப்படிம்பாங்க. அப்பொழுதும் அந்த குழந்தை 2 அடியை வச்சு முன்னாடி வந்து நிற்கும். அவர் அப்படியே நின்று கொண்டிருப்பார். மூன்றாவதாக, இந்த நகரத்துல பெரிய பெரிய இடங்களுக்கு, சுற்றுலாத்தல பகுதிகளுக்கு 8 வயதுக்குள்ள போனவர்கள் 2 அடி முன்னாடி வாங்க அப்படிம்பாங்க. அப்பொழுதும் அந்த குழந்தை 2 அடி வைத்து முன்னாடி வரும். இப்பொழுது சொல்லுவாங்க, 8 வயதிலேயே தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு போனவர்கள் முன்னாடி வாங்க அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தை அதே இடத்திலேயே நிற்கும். அந்த அப்பா 2 அடி எடுத்து முன்னாடி வைப்பார். இதை பார்த்ததும் அந்த குழந்தை கண்கள் கலங்கி, 8 வயசு வரலையும் காலில் செருப்பு கூட போடலையா? 8 வயது வரை புது துணிகள் அடிக்கடி எடுத்து நீங்க அணிந்து கொள்ளவில்லையா? 8 வயசு வரை நீங்க நம்ம இந்த நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய கடைகளுக்கு போனதே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பாவை கட்டி பிடித்து கொண்டு கண்கள் இருந்து அந்த குழந்தைக்கு நீர் வரும். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், இங்க இருக்கிற நம்மில் பலர் நம்முடைய சிறு வயதில் காலணி அப்படின்னா என்னன்னு தெரியாது. புது ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி கிடைத்ததாக ஞாபகங்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய குடும்பங்கள்ல எவ்வளவு சிக்கல். என்னுடைய மனைவி நான் நினைச்ச மாதிரி இல்லை, என்னுடைய கணவர் எனக்கு உகந்த ஒரு கணவனாக இல்லை, அவர் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய குழந்தைகள் நான் சொல்ற பேச்ச
கேட்கவே மாட்றாங்க. எல்லாவற்றையும் விட என்னுடைய குடும்பத்துல நம்பிக்கை என்பது, கடவுள் மீது பக்தி என்பது குறைந்து கொண்டே போகிறது, இல்லாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக எல்லாமே புரட்டி போட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல திருத்தலங்களுக்கு போகிற பொழுது, வேளாங்கண்ணி போன்ற பெரிய பெரிய இடங்களுக்கு போகிற பொழுது நம்ம சாதம் சமைத்து எடுத்துட்டு போவோம். 5 பேர் போனோம்னா 10 பொட்டலங்கள் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், அங்கு இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த ஒரு பயணத்தை ரொம்ப அற்புதமா கடந்து வருவோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்தை அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. என்னுடைய கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற கருத்து 3 விஷயம்தான். 1, நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. இந்த ஜெபம் என்பது என்ன? எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இடையேயான உறவு. நான் எப்படி என்னுடைய கடவுளோடு உறவு வச்சிருக்கிறேன்? வேலைக்கு போகணும், சமைக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், இவைகளுக்கு மத்தியில எப்போதாவது நேரம் கிடைக்கிற பொழுது ஆலயத்திற்கு வருவது, நேரம் கிடைக்கும் போது ஜெபிப்பது அல்ல. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஆணி வேராக மாற வேண்டும். எனக்கு ஒருவரை மிகவும் பிடிக்குது அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? பள்ளிக்கு போகிற என்னுடைய மகனோ மகளோ 4 மணிக்கெல்லாம் தினமும் வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு 4:30 ஆகிறது, இன்னும் வரல அப்படின்னா நம்முடைய உணர்வு ஏதோ ஒன்று சொல்லுதில்ல. ஏன் அவர்கள் இன்னும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு தேடல்ல ஈடுபடுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு என்னுடைய ஜெப வாழ்க்கையில் எனக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதே எனக்கும் கடவுளுக்குமான உறவு. 2வது, எனக்கும் இடையான இந்த உறவு, அதுதான் இங்கே தவம். எனக்கும் இடையேயான அந்த உறவு அப்படின்ன உடனே ஏதோ என்னை ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல. நான் இன்னைக்கு ஒரு தொலைபேசிக்கு, என்னுடைய செல்போனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மொபைலை நோண்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறோம். என்னுடைய கண்கள் என்னவாகும், என்னுடைய சிந்தனை என்னவாகும், நான் எப்படிப்பட்டவன்? பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், ஒரு அற்புதமான தனி திறமையை வைத்திருக்கிறார். என்னுடைய தந்தையினுடைய அந்த விந்தணுவிலிருந்து என் தாய்க்குள் நான் போகிற பொழுது கோடிக்கணக்கில் அந்த விந்தணுக்கள் பயணம் செய்தது. அதுல ஒரே ஒரு செல், நான் இங்கே மனிதனாக நிற்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்க இருக்கிற நம்ம எல்லோரும் அப்படிதான். அப்போ நான் பிறப்பதற்கு முன்பு கோடி அணுக்கள் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் எந்த அளவுக்கு உயர்ந்தவள். எசையா 49:15 பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ, அப்படியே அவளே மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய கைகளில், உள்ளங்கைகளில் நம்முடைய பெயர்களை எழுதி வைத்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நற்கருணையில் காத்திருக்கிறார் அல்லவா? அப்படி காத்திருக்கிறவரை நான் எத்தனை முறை கண்டுகொள்ளாமல் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, இப்படி தனித்துவம் வாய்ந்த நான், தனித்திறமை பெற்றிருக்கிற நான், எனக்குள் இருக்கிற அந்த திறமையை, எனக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்? என்னுடைய குடும்பத்தினர் வாழ்வதற்கு, வளர்வதற்கு நான் என்னையே கொடுக்கிறேன் என்பதுதானே இங்கே வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா, நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது எனக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும், அது எனக்கு வேதனையை கொடுக்கும். கொஞ்ச நாளைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை என்னுடைய மகனோ மகளோ பிறக்கிற பொழுது
அவர்கள் அறுவை சிகிச்சை செஞ்சாங்கன்னா அது கொடுமை காலமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு தாய் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர்கள் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அப்ப இங்கே அன்பு என்பது எதுவாக இருக்கிறது என்றால், நான் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக, என்னுடைய மகனுக்காக, மகளுக்காக, என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக என்னையே கொடுக்கிறேன், வலிகளையும் வேதனையும் சுமந்து நான் வாழ தொடங்குகிறேன் என்பதில் அடங்கி இருக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்வு. குடும்ப வாழ்வு. ஆம் பிரியமானவர்களே, சில நேரத்தில் நாம சலித்துக் கொள்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சுமை அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் அழுத்துக் கொள்கிறோம். சில நேரத்தில் ஒரு பங்கில் நடக்கிற முக்கியமான விழாக்களில் ஈடுபடுகிற பொழுது எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உணர்வுகளை எல்லாம் கடந்து நான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தனித்துவத்தை பயன்படுத்தி யாரோ ஒருவருக்கு நான் உதவி செய்கிறேன். அதுதான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் பார்க்கிற பொழுது, ஒருவர், ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர் ஒரு அற்புதமான ஒரு திராட்சை தோட்டத்தை அமைக்கிறார். அப்படி திராட்சை தோட்டத்தை அமைத்து அதுல பிழிவு குழி அப்படின்லாம் எல்லாம் வெட்டி வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, அந்த திராட்சை பழத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு, இப்ப சொல்ல போனோம்னா ஒரு ஃபேக்டரி போல அதையெல்லாம் பிழிஞ்சு ரசம் செய்யறதுக்கான ஒரு இடமாக அதை அமைக்கிறார். அது மட்டுமல்ல, யாராவது ஏதாவது விலங்குகள் வருதா, இல்ல திருடர்கள் வந்து தம்முடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த பயிர்களை எல்லாம் அபகரித்துக் கொள்கிறார்களா, இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு காவல் மாடமும் கட்டுறார். அப்ப ஏறக்குறைய தேவையான அனைத்தையுமே அவர் அங்கே செய்து கொடுக்கிறார். செய்து கொடுத்துட்டு ஒருவரை கூப்பிட்டு, என்னுடைய தோட்டத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். முதல் முறை ஒரு பணியாளரை அனுப்பி, சரி நல்ல விளைச்சல் கண்டிப்பா விளைச்சிருக்கும், ஏதாவது எனக்குரிய தொகையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றார். அவரை அடிச்சு அனுப்புறார், இல்லை என்று மறுத்து அனுப்புகிறார். இரண்டாவது முறையும் மூன்றாவது முறையும், மூன்றாவது முறை கடந்து நான்காவது முறை தன்னுடைய மகனையே அனுப்பி வைக்கிறார். ஆனால் தோட்ட குத்தகை எடுத்தவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவரை கொலை செய்கிறார், கொன்று அழிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகம் என்பது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது என்னுடையது, இந்த இல்லம் என்னுடையது, இது எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம். ஒரு சாதாரண ஒரு பாதைக்காக இன்னைக்கு சகோதர சகோதரிகளாக வாழாமல் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. அப்பெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், இது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே நம்முடையது இல்லை. பிரியமானவர்களே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை இங்கு யாரும் சொல்லிவிட முடியாது. நான் எங்கே அடக்கம் செய்யப்படுவேன், எங்கே எனக்கான வாழ்க்கை இருக்கிறது என்பதெல்லாம் தெரியாத பொழுது நான் என்ன பண்றேன், அதை வாங்கிவிட வேண்டும், இதை இப்படி செய்து விட வேண்டும் என்று கனவு கட்டி கொண்டு இருக்கிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? தொடக்க நூல்ல வாசிக்க கேட்கிறோம். ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. இதேதான். அந்த தோட்டத்தை, இந்த உலகத்தை கடவுள் மனிதனுக்கு, மனுஷிக்கு எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா, அதை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். இந்த நகரத்தை நான் பண்படுத்த வேண்டும், இந்த நகரத்தை நான் பாதுகாக்க வேண்டும், என் குடும்பத்தை நான் இன்னும் வளமையாக மாற்ற வேண்டும், அதை நான் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய பணி. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன்,
இது என்னுடைய உரிமை, இதுதான் என்னுடைய சொத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் போகிற பொழுது பிரியமானவர்களே, அது இல்லை, அது இல்லை. இந்த உலகத்தினுடைய ஒப்பற்ற நாயகன் கடவுள் மட்டும்தான். கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்னால் முடிந்தவரை அதை அழகாக மாற்ற வேண்டும். எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த குடும்பத்துல இயலாதவர்கள் இருப்பார்கள், இல்லாதவர்கள் இருப்பார்கள், முடியாதவர்கள் இருப்பார்கள். இவங்களை எல்லாம் சேர்த்து கோர்த்து பிடித்து கொண்டு நான் கடவுளுடைய ராஜ்யத்துல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் வேறு வார்த்தையில் சொல்ல போனா அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே அந்த குத்தகைக்காரர் அப்படிதான் நினைச்சான். நான் வேலை செய்யறேன், நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அபகரித்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறவனாக ஒருத்தன் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற குடும்பமும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகமும் சரி, இந்த நாடும் சரி, வீடும் சரி, என்னுடையது என்பதை கடந்து இது எல்லோருக்குமானது, என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கானது என்கிற ஒரு உணர்வு பிறக்கிற பொழுது நாம அதை இந்த அளவுக்கு கொண்டாட மாட்டோம், இந்த அளவுக்கு அதை பத்திரப்படுத்தி கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கிற பொழுது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எனக்கும் என்னுடைய இந்த தோட்டக்காரருக்கும் இடையான அந்த உறவு ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இந்த குத்தகைக்காரனுக்கும் அந்த தோட்டக்காரன் இடையே உறவு நல்லா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர் முதல்ல ஒரு பணியாளரை அனுப்புகிறார். அனுப்புகிற பொழுது சரிதான், அவர்தான் எனக்கு இந்த தோட்டத்தை கொடுத்தார், அவர்தான் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்தார், அதனால அவருக்குரியதை நான் கண்டிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை போய் பார்த்து அவரோடு மகிழ்ந்திருந்தார் அப்படின்னா அவர் அந்த தோட்டத்தை மட்டுமல்ல, நீ இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரை இதையும் சேர்த்து பார்த்துக்கொள், இதையும் பராமரித்துக்கொள் என்று இன்னும் சேர்த்து கொடுத்திருப்பார். அப்போ இதுதான் கடவுளுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் இடையேயான அந்த உறவு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கடவுளே, எனக்கு நீ நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிற, நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிற, எனக்கு நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிற, எனவே உனக்கு என்னுடைய நேரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன், என்னுடைய நேரத்தை உமக்கு நான் கொடுக்கிறேன் அப்படி முன் வருகிற பொழுது பிரியமானவர்களே, கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார், நம்மை குறித்து நிம்மதி அடைகிறார். அதே போல அதோடு மட்டுமல்லாமல் அவருக்குண்டான அந்த திறமையை மதிக்க வேண்டும். இங்கே கடவுள் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த தோட்டக்காரர் என்ன பண்றார் அப்படின்னா, இவன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னம்னா இவரால் இந்த தோட்டத்தை பராமரிக்க முடியும், இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து நல்லதொரு விளைச்சலை பெற்று அதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு கொடுக்கிறார். அது அவருடைய திறமை. அந்த திறமைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, நேரத்தை வீணடிக்காமல், கேவலமானதை தேடாமல், சரியான வழிகளில் அதை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இன்னைக்கு நாம வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கிற பொழுது அவர் என்ன பண்றாரு, அதை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கேவலமான சிந்தனையில் தன்னுடைய அந்த வாழ்க்கையை கேவலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நான் என்னுடைய இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செய்கிற பொழுது, மதுவுக்கும் இன்னும் பல்வேறு தவறான பழக்க வழக்கங்களுக்கும் என்னை அடிமையாக்கி கொள்கிற பொழுது, மற்றவர்களுடைய பொருட்களை, மற்றவருடைய சொத்துக்களை நான் அபகரித்துக் கொள்கின்ற பொழுது நான் இங்கே கேவலமானவனாக மாறிவிடுகிறேன். அதுதான் அங்கே நடக்கிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது, நான் மற்றவர்களோடு எப்படி உறவு கொள்கிறேன். பணியாளர்கள் அங்கே அனுப்பப்படுகிறார்கள், பார்வையிடுவதற்காக நபர்கள் வந்து போகிறார்கள். ஏன், அந்த உரிமையாளருடைய மகனே அங்கு வருகிறான். ஆனா அவனுடைய எண்ணம், அவருடைய உறவு எப்படி இருக்குது, அவனை கொன்னு போட்டுட்டா அது நமக்கு வந்துடும். மற்றவர்களுடைய பொருளை என்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய உடைமையை என்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போக்கு
அங்கே இருக்கிற பொழுது அது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக மாறுகிறது. கடைசியா அவரிடம் இருக்கிற அந்த சொத்து, அந்த தோட்டம் அவரிடமிருந்து எடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கடவுள் எனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதற்காக என்றால், நான் அவரோடு நல்லதொரு வாழ்க்கையை, நல்லதொரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அந்த பங்களிப்பை கொடுத்து, என்னுடைய தனித்திறமையை இந்த உலகத்திற்கு வழங்கி, நான் அங்கிருக்கிற அந்த விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். அதன் வழியாக நான் கடவுளுடைய மாட்சிக்கு உழைக்க வேண்டும். ஆனால் அதை நான் அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது அது என்னிடமிருந்து பிடுங்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல கடவுளுடைய அன்பை சிந்திக்கிற இந்த நேரத்துல எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய அன்பை நான் மறந்து செயல்படுகிறேனோ, கடவுள் என்னோடு கூட எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கடமையை எல்லாம் மறந்துட்டு நான் அதை எனக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கொடிய குத்தகைக்காரன் போல செயல்படுகிறேனோ, அப்பொழுது என்னிடம் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் என்னிடமிருந்து பிடுங்கப்படும். பிரியமானவர்களே, பிடுங்கப்படும். இது ஒருவேளை ஏதோ பயமுறுத்தல் போல இருந்தாலும் கூட அதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது என்னுடைய கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை என்பது என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது. அப்போ மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை உகந்ததாக அமைகிறது, ஏற்றதாக அமைகிறது என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்காலம், என்னுடைய முதிய காலம் அமையும். பிரியமானவர்களே, தொடர்ந்து சிந்திப்போம். கடவுளே, நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாங்கள் அர்த்தமுள்ள வகையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், எங்களது குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு கூட எழுந்து நின்று, ஆண்டவரே எங்களை பயன்படுத்தி கொள்ளும். நாங்கள் அந்த கொடிய குத்தகைக்காரன் போல அல்லாமல் உம்முடைய வாழ்க்கையில உம்முடைய கருவிகளாக, உமக்கு பயனுள்ள கருவிகளாக ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். ஒரு விசை இறங்கும் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா, ஒரு விசை இறங்கும் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா. பிரியமானவர்களே, இதோ கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய கருணையை, அவருடைய அருள் மழையை நாம் வரமாக கேட்போம், கொடையாக கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த குடும்பங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உலகத்திற்காக நன்றி. எங்களுடைய இந்த பங்கிற்காக நன்றி. எங்களுடைய பெற்றோர்களுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற இந்த கொடைய நாங்க சரியா பயன்படுத்த மறந்துட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை, குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும். ஆண்டவரே, எங்கள் மீது கருணை காட்டும். இயேசுவே, ஒப்பு கொடுப்போம். ஒரு விசை இறங்கும் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா, ஒரு விசை இறங்கும் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா, அருள்மழை ஊற்றியன் இருட்டனை மாற்ற
அருள்மழை ஊற்றியின் இருள் தன்னை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஆண்டவரே, பாவ நிலையிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய தாய் பாவத்திலே என்னை கருதரித்தாள். பலவீனமான உள்ளத்தோடு என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிற ஒரு எளிய பலவீனமான உள்ளம் எனக்கும் இருக்கிறது ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தவறுகளுக்காக, என்னுடைய பலவீனங்களுக்காக நான் வருந்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இதிலிருந்து நான் கடந்து வெளியே வருவதற்கு உம்முடைய ஆற்றலை, சக்தியை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. குறையுள்ள நிலையில் நான் பிறந்தே, தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். குறையுள்ள நிலையில் நான் பிறந்தே, தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். பலவீனமான பாத்திரம் நான், பல தந்து என்னை தேற்றுமையா, பல தந்து என்னை தேற்றுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவரே, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் என்கிற ஒரு சுயநல வட்டத்துக்குள்ள நான் வாழ்ந்திருக்கிறேன். ஏன் பல நேரங்கள்ல என்னுடைய மனைவி எனக்கு எதிரியா தெரிகிறார், என்னுடைய கணவன் எனக்கு எதிரியா தெரிகிறார், என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியா இல்ல அப்படின்னு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அறிவுரை சொல்பவர்கள் எல்லாம் எனக்கு எதிரிகளாக மாறி விடுகிறார்கள். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கைய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிலுவை நாதனே, என் மீது இரக்கமையும். நீர் சிந்திய இரத்தத்தால என்னுடைய பாவங்களை, என்னுடைய குற்றங்களை உம்மை கண்டுகொள்ளாமல் என்னுடைய சுயம் விரும்பிய வாழ்க்கையில வாழ்ந்த ஒவ்வொரு நினைவுகளையும் என்னிடமிருந்து கழுவும் ஆண்டவரே. என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே. தூய்மையாக்கும், தூய்மையாக்கும். அன்பை தேடினான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். அன்பை தேடினான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். சிலுவையினாரா இறங்கிடுவாயே, நீ சிந்திய இரத்தத்தா கழுவுமையா, சிந்திய இரத்தத்தா கழுவுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அருள்மழையூற்றின் இருட்டனை மாற்ற, அருள்மழையூற்றின் இருட்டனை மாற்ற ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. கரங்கள் உயர்த்தி ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா.
ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஏசையா. ஏசையா, ஆண்டவரே, ஏசையா, இயேசுவே, ஏசையா. இதோ உம்முடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யுகிற சாதாரண பணியாளர்களாகிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு முன்பாக நிறைய பணியாளர்களை அனுப்பி நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்கிற கணக்குகளை கேட்கிறீர் இயேசுவே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக இதுவரை எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். என்னுடைய பணியாளர்களை எல்லாம் நான் இணைந்து சேர்ந்து வாழ்கிற என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு, நான் பணிபுரிகின்ற இடத்தில் உள்ளவர்களோடு நான் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதை எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே. கடும் சொல்லால் நான் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறேன். இயேசுவே. கோபப்பட்ட வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்தி இருக்கிறேன். இயேசுவே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த திறமைகளை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆண்டவரே. இயேசுவே. இதோ உம்மை மறந்திருக்கிறேன், இயேசுவே. உம்மை வெறுத்திருக்கிறேன், இயேசுவே. உம்முடைய பணியாளர்களை அடித்து துவைத்து துரத்தி இருக்கிறேன். இயேசுவே. ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். இயேசுப்பா. ஆண்டவரே, இதோ நான் நம்பிக்கையோடு உமது பாதம் வந்து நிற்கிறேன்பா. ஆமென், ஆமென். என் மீது கருணை கூறும் ஆண்டவரே. இயேசுவே. என்னுடைய தவறுகளை எல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன், ஆமென், ஏற்றுக்கொள்கிறேன், ஆமென், மனம் அருந்துகிறேன். ஆமென். என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. என்ன மறக்காதீங்க இயேசுவே, விட்டு விலகாதீங்க ஆண்டவரே, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். இயேசுவே, இயேசுவே. என்ன மறக்காதீங்க இயேசப்பா, விட்டு விலகாதீங்க ஆண்டவரே, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். இயேசுவே, உம் பிரசன்னத்தை விட்டு ஆண்டவரே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, ஒழிய முடியுமா? எங்கே ஓடுவேன். இயேசுவே, பிரசன்னத்தை விட்டு ஆண்டவரே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. இயேசுவே, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். இயேசுவே, பிரசன்னத்தை விட்டு இயேசுவே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவேன். ஆண்டவரே, பிரசன்னத்தை விட்டு இயேசுவே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, இயேசுவே, விலகாதீங்க. ஆண்டவரே, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவேன், எங்கே ஓடுவேன். பிரசன்னத்தை விட்டு பிரியமானவர்களே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும். இதோ இயேசு கருணையின் அன்பொழுக நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். ஆமே, ஆமே. இந்த நற்கருணையில் இருந்து கொண்டு என்னுடைய மகனே, மகளே, இதோ உன்னை நான் அன்பு செய்கிறேன். ஆமே, ஆமே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமே. நீ திரும்பி வா, ஆமே. திரும்பி வா, ஆமே. உன்னை ஏற்றுக்கொள். இயேசுவே, உன்னை நான் பார்க்கணும், இயேசுவே. உன்னோடு பேசணும், ஆமே, உன்னோடு தங்கி வாழணும், ஆமே, உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆமே. உனக்கு தேவையானதை எல்லாம் 2 மடங்காக 4 மடங்காக நான் திருப்பி தர வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய அன்பை புரிந்து கொள் மகனே, இயேசுவே, என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள் மகளே. இயேசுவே. நீ என் அன்பு செய்கிறியா?
என்று பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இந்த நேரத்துல கடவுள் கேட்கிறார். ஆண்டவரே, உன்னை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. ஆமென். I love you Jesus. ஆமென் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். என் கூடவே இரும். ஆமென் ஆமென். ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென் ஆமென். கூடவே இருங்கப்பா. என் கூடவே இரும். இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, என் பக்கத்திலே இரும். இயேசுவே, ஓ இயேசுவே, ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்கள் உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நற்கருணையே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, ஓ இயேசுவே, இயேசுவே, அன்பே, அன்பே, இயேசுவே, கல்வாரி அன்பே, நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புக்குரிய இந்த திருவருட் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருப்பாடுகளை நினைவு கூர்ந்த நம்பிக்கையோடு வழிபடுகிற நாங்கள் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.